சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? சபையை பார்த்தால் லட்சுமி கடாட்சி சபை, லட்சுமி கடாட்சி சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணவன் அனைவருடைய வாதத்திற்கும் அம்மனுடைய வாதத்திற்கும் நாடக ஆசிரியர் அவருடைய வாதத்திற்கும் நாடக அன்பர்களுக்கும் தங்களுக்கு அடியேன் ஒரு கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் என்ன? சுபத்திரை என்று சொன்ன பேர் மட்டும் உனக்கு தெரியும். சுபத்திரை விளக்கமா புரிந்து விட்டது. கடமதுரை ஆண்டு வந்த வசுதேவருக்கு தேவகிக்கும் 9ஆம் முறை பிறந்தவள் இந்த சுபத்திரை. அம்மா 9ஆம் புறம். சரி, அப்படி 9ஆம் முறை பிறந்தாலும் என்னுடைய தாய் மாமன் கம்சனுடைய ஆக்கினிக்கு உட்பட்டு நாங்கள் மாண்டவர்களே போக மீண்டவர்கள் 4 பேர். பெரிய பலராம சக்கரவர்த்தி, கோபாலக்கண்ணன், சின்ன சாஸ்திரி, 3 பேருக்கு ஒரே ஒரு தங்கை சுபத்திரை. அப்ப 3 பேரோட மாத்தி மாத்தி வைப்பானுவேன். அம்மா அண்ணன் தம்பி பஞ்சாயத்து தண்ணி கல்யாணம் வளைகாப்பா. ஆமா, பெரிய அண்ணன் வைக்கலாம், நடு அண்ணன் வைப்பான், நடு அண்ணன் வைக்கலாம், சின்ன அண்ணன் வைப்பான். அந்த 3 பேர் வைக்கலாம். எது விட்டுதான நான் வைப்பேன். சீர்வரிசெல்லாம் என் அண்ணன் தம்பியை வச்சுக்குவான். நீ ஒண்ணு வைக்க தேவை, நீ வைக்காத. நான் யாரும் ஒண்ணு தெரியுமா வேணாமா? நீ யாரு? நீ உன்னோட கோல் ஃப்ரெண்டு, ஆமா.
சரி பூபதி ஆனா நான் பிறந்த இடம் கோபால கண்ணன் தங்கைன்னு விபரமா புரிஞ்சது ஆமா யாரு மாலை எட்டு எங்க வீட்டுக்கார யாரு பள்ளிப்பையா பிடிச்சாலும் புளியாங்கம்மா பிடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆமா அதே போலதான் ஆம்டா யாரு தெரியுமா எங்க வீடு இந்த ஸ்தலத்தில் புகழ் படைத்த மாலை முதல்ல வாங்கிங்க நீங்க காசு வேணாம் உங்க அண்ணன் மறுபடி கட்டளை ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே பேரும் புகைப்படுத்தது எங்க வீட்டுக்கார் ஆமா தாய் யார் தெரியுமா அர்ஜுன பெருமாள் அவர்தான் கட்டிக்கிறியா இவர் ராஜாக்கள் நடு பிறந்தோம் ஆனால் அழகு மன்னன் அத்தை மகன் 32 அழகு 11 நாமதன் படைத்த எங்க வீட்டுக்கார் அர்ஜுன பெருமாள் அவருடைய அழகு என்ன தெரியுமா அவருக்கு 1 2 32 அழகு 11 நாமதன் ஆமா ஆமா பேர் வந்து வேற நச்சு ரைட்டு பூபதி திருமணம் செய்து நான் அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தேன் மகன் இருக்கிறான் செத்துட்டான் அவனுக்கு காரியம் வாலிப பருவம் ஆமா நல்லா கதாமகன் ரெண்டு மருமகன் சம்பாதிச்சு வச்சுக்கிறேன் என் பிள்ளை அப்படியே தருவாரு அதனால ஒரு ஆம்பளை புள்ள பேத்துட்டேன் அதுக்கு வீட்டுக்காரங்க பாக்குறியா உங்க அண்ணனை பாக்குறியா சரிடா அச்சி பாண்டு வரடி அவன் அடிக்க சரிடா சரிப்பா சரிப்பா சரியப்பா ஆனா இன்றைய தினத்துல யாரு கூப்பிட்டுருக்காங்க அண்ணன் கூப்பிட்டுருக்காரு அண்ணன் அதனால சரி அந்த முத்திரடி வருது இல்லமா ரைட்டு இன்றைய தினத்துல இன்னைக்கு என்ன கதை தெரியுதா 13ஆம் நாள் சண்டை நாடகம் இல்லையா அந்த நாடகத்தை எழுதி ஆசா இந்த தீர்த்தன் என்ன அழைத்திருக்கின்றார் அதனால தங்கை சுபத்தை வந்து சொல்லுவோம் ஐயா பகவானே அப்படி இல்லம்மா இப்ப யூடியூப்ல நம்ம எடுத்துன்னு இருக்கோம் ஆமா உலகத்துல உண்டான நாடகாரங்க 13 ஆடினாங்களே சுபத்திரா ஆடினவங்க ராஜகோபால் பாட்டை பாடினாரா வேற எந்த பாட்டை பாடினாருன்னு உங்களுக்கு கேள்விக்குறி ஆயிடும் சாலையாட்டு பாடினாரா ஆமா அதனாலதான் தீர்த்தன் எனது அண்ணன் பார்த்தன் எனது மன்னன் நேர்த்தியுடன் அழைக்க நிலைமை அறிய வேண்டி நேசமுடன் முனுசாமி மகிழவே முனுசாமி மகிழவே ராஜகோபால் வாத்தியாருக்கு வாத்தியாரு முனுசாமி
இந்த நாடகத்தை எழுதி கொண்டு போய் அவர் வாத்தியார்கிட்ட கொடுத்தாராம். இதுல பிழை எதனா இருந்தா தீர்த்துங்கன்னு படிச்சு பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாராம் அந்த முனுசாமி வாத்தியார். எனக்கு ஒரு சிசை இப்படி நீ வந்திருக்கிறிய அப்படின்னு அம்மா சந்தோஷப்பட்டார். தேசமுடன் முனுசாமி மகிழவே, அதான் மகிழவே, தேசமுடன் முனுசாமி மகிழவே அவருக்கு சிசியன் ராஜகோபாலன் புகழவே. அதுதான் இந்த பாட்டை பாடுமான்னு சொல்ல முனுசாமி பத்தி புகழாரு. கர்ணன் சகுனி சல்யம் மன்மதனே கூடி என்னையே வளர்த்ததனால் இந்நாளில் கொள்கிறேன். ஈடில்லாத பல வீதியில் என்ன பாடிய ராஜ கோபால நாடக பேராசிரியர் நான் துதி பண்ணேன். ஏன் பண்ணு என் பண்ணு என் தங்கை பாபாவா காட்ட மாட்டு சொல்லிச்சீங்க. நல்ல குணத்தை காட்ட மாட்டேங்குது. எரிபுரி எரிபுரி எப்பொழுது எரிபுரினே சொல்லுப்பா. உங்க அண்ணன் அவசியமா இருக்காரு போ. உங்க அண்ணன் கோபால கண்ணு இருக்காரா? பாக்குறேன் போடா. நீயே பாரு. ஓஹோ அண்ணா தங்கா சுபத்திரா சொல்லுமா. பண்டி மறை புகழும் மறை புகழும் பச்சவண்ணா என் தமையா, என் தமையா உன் தண்டாமலர் பாதத்தில், உன் தண்டாமலர் பாதத்தில் தந்தையால வந்தனமே அந்த குண்டல தேவருக்கா, உரை தீர்த்தமாயவரே குழலிலாலும் வந்தனமே நீ பாடிலாயர் மாடு மேத்த என்னுடன் பிறவியான தங்கையே பாதம் பணிந்த உமக்கு சரி. இன்னைக்கு ஒரு நாள் போக, இன்னைக்கு ஒரு நாள் போக, இன்னைக்கு ஒரு நாள், இன்று ஒரு நாள் போக போக மீதி நாள் பூரா நல்லா இருமா. ஐயா என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் போக மற்ற நாள்லாம் நல்லா இருந்தா அப்ப இன்னைக்கு மட்டும் என்ன? இன்னைக்கு என்ன நல்லா இருந்தது? என்ன ஆச்சு? இன்னைக்கு நல்ல நாளா? இன்னைக்கு கஷ்டம் இல்ல. அஷ்டமின்னா நஷ்டம் பண்ண வந்துட்டியா? அப்ப அஷ்டமின்னா நஷ்டம் பண்ண வந்திருக்கியா? எதுக்கு அஷ்டமின்னா நல்லா இருந்ததுக்கு என்ன கிடைக்குது? ஒரு குடும்பத்துல அடி எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்க. ஆமா எட்டா போறாங்க. ஆமா அண்ணா இந்த வண்டார் குயிலை ஆளை வரவழைத்த விதம் அருவி சுபத்திரா. சொல்லுதா அம்மா தங்க என் சுபத்திரையே நான் எங்குனை வரவழைத்த சங்கதி உரைக்கமானோ என்னன்னா சொல்லலாம்னு பார்த்தா சொல்லுங்க என்னாச்சு? எனக்கே மன சங்கட்டமா இருக்கு. ஐயோ அது ஏன் தெரியுமா? சொல்லு. உங்க வீட்டுக்காரன் நானும் சரி அந்த திங்கள் குலத்தில் அர்த்தன் பற்புறம் தரக்கும் மாமா செங்கராஜ் போக இன்று அற்புதம் மணி. இன்னைக்கு நானும்
கணவனும் சரி நாங்க குருஷேத்திர பூமிக்கு போகும்போது என்னாச்சு? உன்னுடைய கணவனுக்கு அது தேரா குறையாதுவே. வந்து பாராய் விளைத்ததுவே. எங்க வீட்டுக்காரர் அது மாறா பொழுதுவே. அம்மா தூராய் விட்டதாதுவே. எப்படின்னா நீங்க உங்க வீட்டுக்காரனுக்கு தேராத குறை வந்து நேர்ந்து போச்சு. எங்க வீட்டுக்காரர் குறையா? ஆமா. எங்க வீட்டுக்காரர் குறையா? ஆமா. அட வாய் மூடுனா சும்மா. என்ன யாரை பார்த்து குறைன்ற? அவர் எப்பேற்பட்ட ஆளு? எங்க வீட்டுக்காரர் என்ன திறமையுடைய ஆளு? அவரை போய் பெரிய குறைன்னு சொல்ற? அண்ணா எங்க வீட்டுக்காரரு நல்ல திறமையான உடையவர். எப்படி? ஆனால் என் ஞான பரிபூரணா நீ சொல்லக்கூடிய வார்த்தை தான் கொஞ்சம் மனசு நடுங்குது. என்ன? ஆனா எங்க வீட்டுக்காரர் எப்ப இருந்தாரு? வானம் புவியறியோ வானம் புவி அறியும். 14 லோகத்துக்கும் தெரியும் எங்க வீட்டுக்காரர் எப்பேற்பட்ட பாரத போர் வீரன், சத்திரியன், முன்வச்சைக்கால பின்வச்சாதவர் அப்பேற்பட்டாலும் எங்க வீட்டுக்காரர். ஆனா அப்ப ஸ்டேஷன் பூரா போட்ட மாட்டிருக்குமா? அம்மா திருடன்றியா? ஓ ஆனா அது வந்த தாழ்வு எதுவோ என்ன எந்த இருக்கு ஐயோ நோக்குங்க என் உடல் கொஞ்சமா துடிக்குது. நொந்துமே என் உடல் பந்து போல் துடிக்கிறேன். போட்டா எப்படி துடிச்சு துடிக்குது? எந்த பந்து துடிக்கிறா? அண்ணா உடைய கணவன் சாமர்த்தியமான எங்க வீட்டுக்கார பத்தி என்ன தெரியுமே. ஆனா எம்மா என்ன ஏனா அந்த வஞ்சகத்தூரி என்னவன் என்ன பண்ண வஞ்சவர் போன்ற சண்டையில் துரியோதன வகுத்தது சக்கர வியூகம். நாங்க வகுத்தது சொல்லுங்க மகர வியூகம். மகர வியூகம் ஏன் தெரியுமா? துரோணாச்சாரி சபதம் பண்ணிட்டான். எப்படி? தருமனின் ஆலய 13ஆம் சண்டையில் ரத கோடி கம்பத்துல கட்டி கொண்டாந்து துரியோதனா உன் முன்னால நிறுத்துறேன் கட்டி எடுத்து ஒரு வெட்டி போட்டுரு. வெட்டிடு ஒருத்தன் செத்தா 4 பேர் செத்துருவாங்க. ஆமா 4 பேர் செத்துருவாங்களே. செத்துருவாங்க. ஆமா அதனால ஏன்னா நாங்க இதை செய்தோம். என்ன செய்தீங்க? மகர வியூகம் செய்து மகர வியூகம் வகுத்து தர்மராஜாவை நடுமையமா நிறுத்தி 4 பேர் காவல் இருக்கலாம். நியாயமான நடுமையா இருக்கிற ஒரு தர்மர், இந்தாண்ட அர்ஜுனா, இந்தாண்ட அக்னிமா, இந்தாண்ட நகுலா, சகாதேவா 4 பக்கமா நிறுத்தணும். சரி இப்படி நாங்க நிறுத்தி இருக்கும் போது அந்த துரியோதனை என்ன செய்தான்? அந்த சஞ்சயர் கலிங்கர் சேனை உன் கணவனை என்ன பண்ணா? கஞ்சா மறுக்கலை தீரவே இப்படி காவல் இருக்கும் போது சஞ்சை திறக்கிற விட்டு அவன் சங்கையாக பேச ஐயோ உன்கால வங்கினி உயர் தெரியாதோ சஞ்சை திறக்குதா? எப்ப அம்மா பேச பேசுறான். எப்ப
சஞ்சத்தை கேட்காத கேள்வி கேட்கல. ஐயோ நாங்க வீட்டுக்காரங்க. ஆமா எங்க வீட்டுக்காரங்க கேட்டா வீட்டுக்காரங்க என்னடா கேட்டா அப்படியே நானே கேக்குறேன். என்ன கேட்டா காதால காது குத்தி கேட்க முடியல. என்னடா வார்த்தை கேட்டா அவன் போண்டாடி நான் போடு. ஏய் அப்படி கேட்டாவா? ஏய் ஈஸ்வரர் ராஸ்கல் பையா. அண்ணா ஏமா சும்மா இருண்ணா. யாரோ வெங்கல ரதக்காரா 60000 பேரோ அவங்க போய் எங்க வீட்டுக்கார சங்கியா பேசுறான்னு சொல்றேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்காரங்க சும்மா இருக்கிறாளா? அவர் எப்ப இப்படி வீராது வீர அவர் என்ன திறமை உடையவர். ஆம்படியான போற வீர ஆம்படியான குட்டு குடுக்காத பேசுறா பையா. அப்ப அம்மா ருசி குத்துருப்பான். ஏய் கம்மியாட்டி பையன் நடக்குதியா பாய்மா. ஆண்டன பத்தி ஒரு பொம்பளை தெரியாது. அண்ணா எங்க வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அந்த வெங்கல ரதக்காரரை பர்க்குனன் என்னவரே அவரை வெல்வதற்கு எங்க வீட்டுக்காரன முடியாத வேலையா? அவரு அவ்வளவு திறமை இல்லாதவரா? என்ன வச்சுக்கிறாரு? என்ன வச்சுக்கிறாரு? என்ன வச்சுக்கிறாரு? ஐயோ அவர் அம்மா பெற்று வச்சுக்கிறாரு. திங்களானி ஈஸ்வரருள் தெய்வவாளியினாலே தேவர்களை தீர்ப்பாராச்சே அண்ணாவே. திங்களானி ஈசன் அருள் அந்த ஈசனிடத்திலே பாசுபதக்கனையும் பெற்று வந்து அது சாதாரணமா இவங்க 60000 பேர் வெங்கல அங்க நிவாத கவச கால கேயர்கள் அவங்க எத்தனை பேரு? 3 கோடியே 60000 பேர் நிவாத கவச கால கேயர்களை அவர்களையே உழவன் சக்கரை எப்படி சுயலுமோ அத போல சுயல அடிச்சு வரை எங்க வீட்டுக்காரர் அப்பேர் விட்டாலும் எங்க வீட்டுக்காரர் அவர் திறமை எனக்கு தெரியும். ஆனா நீ எப்பேர் விட்டாலு உன் செத்து வித்தையாரியா தங்கள் எத்துக்களும் புரிய வீட்டுக்கார பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீதான் சித்து விளையாட்டுக்காரன். நீ ஒரு மாயாஜாலக்காரன். நீ என்ன திருட்டு பையன் எனக்கு தெரியும்டா. சும்மா இருக்கும்போது திருட்டு பையன் சொன்னா என் வேலையை காட்டுவோட காட்ட மாட்டேனாப்பா. பாப்பா நீதான் ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ வச்சுட்டு பேசுற. உண்மையை சொல்லு. உன் வீட்டுக்காரன் சாமார்த்தியமானவன் தான். ஆனால் என் தங்கையர் எங்க அர்ஜுனன் அவன் மானத்தை காக்க வேண்டி சஞ்சயத்தோடு மல்லுக்கு சென்று விட்டார். காக்க வேண்டி சஞ்சயத்தோடு மல்லுக்கு சென்று விட்டால் சஞ்சயர்களோடு அவன் மானத்தை காக்க வேண்டி சஞ்சயர்களோடு மல்லுக்கு சென்று விட்டான். ஐயா போன நாள் சபதம் போல பூசுரன் துரோணாச்சாரி அந்த தானவன் வந்து தர்மர் தானவர் வந்து தர்மர் இப்ப நானும் அர்ஜுனன் சண்டைக்கு போயிட்டா அவன் அணில ஆள் இருக்குமா? ஒரு அணில ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு அணில ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த அணில இருக்கிறவன் இந்த அணிக்கு வரக்கூடாது. வருவானா? வர மாட்டாங்க. அதான் சட்டம். ஆமா. அப்ப தர்மராஜா புடிச்சுட்டு போகும்போது இவன் தான் தடுக்க முடியுமா? நகுலன் தான் தடுக்க முடியுமா? சகாதேவன் தான் தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. அதனால நாங்க 2 பேரும் சண்டைக்கு போட்டா அந்த தானவன் வந்து தர்மர் அவன் தன்னை பீடித்து செல்வான். ராஜன் அவன் முன்னிலையும் கொலை புரிவானே. ஆமா ஒரு செத்தா 4 பேர் செத்துருவாங்க. கன்னியமுடன் 4 பேர் காலன் பாதி உன்னுடைய மாங்கட்டா உடனே என் பக்கம் என் உண்டியில ஒரு பக்கம் பொறியுது. திருப்பதியில ஒரு உண்டி குறையுதான் தாலி ஏத்த பையன் தாலி உங்க உண்டியில ஒரு பக்கம் தாலி குறையுது. இதுல ஒரு கிரியில் விடுது. ஒருத்தர் செத்தா 4 பேர் செத்துருவாங்களே. ஆமா அண்ணா 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 இது வெண்ண காரணம் மனம் புண்ணாகு மண்ணாலும் மைவர்கள் மண்டு
சுகம் இரு இரு பெண்ணாலும் என்ன எனக்கு என்ன சுகம் நான் சொல்ற வார்த்தை நீ கேட்டா ஒரு சுகம் உண்டு. அப்படியா? நீ என்ன சொல்றியா அப்படி கேப்பனா? நீ என்ன சொல்றியா அதான் கேப்பேன். நாலாம் பண்ணு தானே. தாமரை என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இறந்து 4 வருஷம். தாமரை சொல்லக்கூடிய அம்மாவா? தாமரை என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்கள் ஐயோ அவன் பேர் பையன் பேர் என்ன? ரோஹித் கௌசல். 2 குழந்தை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. அதனால அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அவங்க பிள்ளை குட்டி நல்லா இருக்க அதனால 100 ரூபாய் வழங்கி இருக்கிறார் பகவானுக்காக. அந்த குழந்தைக்கு உடல் பலம், தேகப்பலம், மனோபலம் கொடுத்து போதும் பட்டுருவியா அந்த குழந்தைக்கு நன்மையை கொடுத்து காற்றை சிக்கும்படியாக அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அந்த மகமாரி அம்மனை பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். அண்ணா பெண்ணாலும் எனக்குமே என்ன சுகம் உண்டு? சுகம் உண்டு. என்ன சொன்ன? எப்படி நான் சொல்றத கேட்டா ஒரு சுகம் உண்டு. நீ என்ன சொல்றியா அதான் செய்ய போறேன். அண்ணா படுக்கணும் அப்படியே படுத்து ஏமா சொல்லுண்ணா. நான் என்ன மீன் பேசுவானா? சரி, நாங்க 2 பேரும் சண்டைக்கு போகணும்னா இந்த காவலுக்கு ஒரு ஆளை கொடு. அதானே சரி இவரே காவலுக்கு மொழியை பிடிக்குது. அடி பிடிக்குது. ஆமா மொழி வாங்க அப்படி பிடிச்சிட்டு பாவா எடுத்துட்டு போனா பாப்பாவுக்கு மொழி பிடிக்க மாட்டேங்குது. இந்த பேர் இப்படி போய் பிடிச்சிட்டு போனா நீ சண்டை செய்ய மாட்டா. அது வரைக்கும் உன வரவா உன கலாய் பூசிடுவாங்க பூசிடுவானுங்க. யாரோ ஒரு கூப்பிடுங்க. எம்மா சொல்லுண்ணா. உனக்கு சுகம் உண்டு சொல் மொழி போலே என் சோதரி என்ன தந்தாலே சொல் மொழி போலே ஆமா. ஓ தெரிஞ்ச சொல்லி நான் போய் கூப்பிடுறேன். ஆளு யாரு? ஆளை சொன்னா என் உடம்பு தாங்காதான் பேசாங்கப்பா. ஆளை சொன்னா உனக்கு அந்த கைதா ஏமா அண்ணா சொல்லுங்க. ஆளு யாரு? ஆளு இந்த சொல்லுண்ணா. என்ன பேசக்கூடாது ஐயா நீ சொல்லு. ஐயா ஆளை காமிக்கிறது உனக்கு பேசுனா நீ ஆளை காமிப்பற காவல் வர போற அதானே பாபா சொல்லுண்ணா. யார் அடிக்க போறா? நிறுத்து. டேய் 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 ஹாய் 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 போ வெளிய போ. ஐ கோ கெட் அஸ் டு டுபிக். ஏமா சொல்லுண்ணா. மிக பல தீரன வீரவால சிமரே பல தீரன வீரவால சிமரே யாரு? இருமா யாரு? அந்த மிக பல தீரன வீரவால சிமரே மிக பல தீரன வீரவால சிமரே கருமறைக்கு காவல் தங்கையே வைத்திருந்தார். குட்டி செவரு அட படுபாவி. ஐயோ கோயிலடியோ உன் கூட சாயோ உண்ட அட பாவி அட சதிகார பாவி சண்டால பாவி. ஐயோ 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 என் வயிறு எரிதா ஒரு குடம் தண்ணி ஊத்து. அதெல்லாம் கிடையாது. ஒரு பொம்மனாட்டிக்கு திடீர்னு வயிறு எரிஞ்சா பொம்பளைக்கு திடீர்னு பொம்பளைக்கு வயிறு எரிய கூடாது. அன்னைக்கு அந்த வீட்டுல போனோம் உயுமா நான்
மகனே, நான் ஒண்ணு கண்ணே கண்ணு ஒரே ஒரு ஆண் பிள்ளை பெற்று வச்சிருக்கேன். இவன் கண்ணு போட்டானே படுவாவி. ஐயோ 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 ஐயோ. நீங்க கூத்து பாக்குறீங்களா? அந்த காலத்துல ஒரே புள்ளையா எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுக்கு தான் வியாதி வருமா? ஐயா நான் சொல்லமா, பெரியவங்க சொல்றாங்க. அண்ணா தர்மருக்கு காவல் வைத்தாலே அந்த தண்ணீர் வேத குரு வந்தாலே. சிறுமுகன் தண்ணில சிறுவனால் ஆகுமோ, வருங்காலம் அறியாத மைந்தனும் மாற்றுதே. என் மகன் அபிமன்னனை கொண்டு போய் காவலுக்கு வைத்தால் சின்ன பிள்ளையாச்சே, அந்த செருமுகம் தண்ணிலே சிறுவனால் ஆகுமோ. எப்பேற்பட்டாலும் இந்த வில்லாசிரியர் கோணாச்சாரி அவர் முன்னாடி என் மகன் நிப்பானா, சண்டை செய்வானா? வேணாம் அண்ணா, வேண்டாம் வேண்டாம். வருங்காலம் அறியாத மைந்தன் ஆச்சுதே. வருங்காலம் அறியாத மைந்தன் ஆச்சுதே. மைந்தன் என்று மனம் வாழ்கிறாய். அப்படியே பண்ணுவாரு, பண்ண மாட்டாரு, விட்டு போக மாட்டாரு. இந்த அர்ஜுன பாருங்க, இந்த கைது கிட்ட என்ன மாக்கி விட்டுட்டு இந்த நாய் என்ன வீட்டுல போனவங்க கேக்குது. பின்ன தாலி எடுத்து பாக்குறேன். எப்படி தாலி அர்த்தம் சொன்ன? நீங்க 2 தாலி அர்த்தம். அண்ணங்க நிக்கிற கட்டி முடிக்கிறான் பாரு அவன் போய். என்ன பண்ண ஒருத்தன் பகவானே பாருன்றாத மச்சான் என்ன பண்ற? இதுதான் இங்கிலீஷ் படமா? சூப்பர் நெகிழ்ச்சி நடக்குது. திரும்பி பாரு. அபிமன்னா அவன் எடுத்துக்குள்ள நம்மளே எடுத்து கொடுத்துருவோம். அதை நம்ம அட
என்ன வறுமணி என்ன கட்ட காரணம் என்றால் என்ன வேணும் அதான் தங்கமேயா நாது பாலா முக்கா போறவங்க பாத்ரூம் போறவங்க உட்காந்து இடத்துல போலாம். கொஞ்ச நேரம் உன்ன காவல் அப்பா அந்த லேஜா மார்க்கேஜி அதோடைய காரணம் கண்ணா அப்பா நான் ஏது செய்வன் தர்மர் தன்மை உன்னுடைய பெரிய தந்தை என்னுடைய பெரிய தந்தை கொஞ்ச நேரம் காவல் காவலா அப்பா அது வரக்கூடிய ஆளு சாரி அப்பா வருது நின்றதோ நான் சாரி எனக்கு போல மக்குய வழியனோடு பேசிய வார்த்தை கேட்டு பெரிதையமும் கழித்து நின்றேன் காத்து போல் தந்தை பக்கம் காட்டுமே இருந்தாயா காத்து போல் தந்தை பக்கம் காட்டுமே இருந்தாயா காத்து போல் தந்தை பக்கம் காட்டுமே இருந்தாயா காத்து போல் தந்தை பக்கம் காட்டுமே இருந்தாயான கொஞ்ச நேரம் ஒரு பெரியப்பா தர்மராஜ் கல்வி காவல் செய்தால் நான் கொஞ்ச நேரத்துக்கு கொண்டு போய் அப்படி ஆகட்டுமா அவளுக்கு அப்பா அப்பா நீ காவல் செய்யும் தருணத்தில் உன் உயிருக்கு ஆபத்து என்றார் உயிருக்கு ஆபத்து என்றார் இந்த சங்கநாதத்தை நீ தொழித்தார் இந்த சங்கநாதத்தை நான் தொழித்தார் மகனே அப்பா என்னை விட்டு ஒரு காத தூரம் அப்பா இருந்தார் என்னை விட்டு ஒரு காதூர் அப்புறம் இருந்தார் காதம் என்றது 12 மைல் அப்பா இருந்தாலும் என் வில் முனை உன்னை காப்பாற்றுகிறேன் சரி காவலுக்கு போ பரம்பா காவலுக்கு போ பரம்பா காவலுக்கு போடா பரம்பா யாரும் விடாதீங்க. நீங்களாச்சும் போய் வாடா மகனேன்னு சொல்லலாம். யாராச்சும் போயிட்டு வரணும் அப்பாவும் சொல்லலாம். சரி விதி யாரு விட்டது அது வடக்கத்து நாராயணன். ஆமா அம்மா யாரு வாங்குறீங்க? கண்ணே நல்லா இருப்பா எங்கடா
மன்னன் தர்மராஜனுக்கு காவல் எங்க போற பெரிய தந்தை தர்மாஜிக்கு நான் காவலுக்கு போறேமா? காவலுக்கு போறியா? ஆமாமா. கண்ணே கண்ணவில் மதலை அத்த என்ன காவலுக்கு போறேன் என்று பொன்னொழி கவசம் தோணர் வந்தாலே புத்திரனை காவல் காக்கலாமோ கோணாச்சாரி முன்பது காவல் கேட்க முடியுமா? கண்ணி வேண்டாமடா, நீ அச்சப்பட வேண்டாம். அம்மா கடலாவல சபரிமலை மேல் சுமந்த கற்புரியின் தாயின் பாதமும் நான் நின்றதே. அந்த வடவாவில் சூழ் கொண்ட மணிவண்ணன் பழுமதி நம்ம தானம் செய்து மேலும் வந்த சைத்தத்தை தக்க தக்கையா நான் காவலுக்கு போறேன். போறியா? போறேம்மா. போறியா? போறேம்மா. போடா. அழகு மனைவி ருத்தாரி இருக்கிறார். நான் சீக்கிரம் ருத்தாரி தர்ப்பா ஐயா வாங்கய்யா, வணக்கம் 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 சொல்லியம்மா. ஐயா, அந்த அர்ஜுன பெருமானுக்கும் வீரவாள் அபிமன்யனுக்கும் சுபத்திரைக்கு பிறந்த யாரு? வீரவாள் அபிமன்யன் மறந்திருக்கின்றீர்கள். என்னுடைய பெயரோ ருத்தரி 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 சொன்னீங்க. ஆனால் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா எங்க வீட்டுக்கார்? எப்படியம்மா? எப்படி? சந்திரகுல பரம்பரை பாரத போர் வீரருடைய மகன். போருடைய மகன் யாரு? அர்ஜுன பெருமாளுக்கும் சுபத்திரைக்கு பிறந்தவர் என்னுடைய வீட்டுக்காரர் வீரவாள் அபிமன்யு. ஆனால் எங்க வீட்டுக்காரருடைய பெருமை இருக்கின்றது. என்னமா பெருமை? எப்படி தெரியுமா? அந்த இச்சகமே மதிக்கும் மச்சத சாதிபதி
இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டுக்கார் பெருமை இருந்தாலும் தினத்தில் வீட்டுக்கார் வருமானம் வாழ்ந்திருப்பாய் திருமால் தனக்கு திருமால் தனக்கு மருகா இந்த பருமா மதிகுல பர்கோனன் புதல்வா பெருமான் நிலைத்தவர் உன் புகை பேசிடும் இறைவா நறுமா மலரடி சரணா போருக்கு உகந்த நன்ன பொற்பணி அலங்கரித்து ரதத்தில் ஏறி தேவனே போற சேதி போதையாளரியத்த படையோடு அதிக பகத்தோடைய கடல் தனி அப்படி சொல்லுதே அவன் சொல்லுவேன் என்று வீரம் கூறிய போயிருக்க கடல் தனி புள்ளரு வாழனுக்க சேனையில் போரு கலக்க அது சொல்லுறான் தந்தை காவல் காத்துவார் சம்பாதிக்கு
அப்படியே காக்கலாம். கருவ தாக்கத்தோடு காவல் புரிய வேண்டும். மாயாமரத்தில் எப்படி காவல் கரு எப்படி காவல் ஏய், ஐயா சொல்லுங்க. அத பாருடா. உங்க பெரிய அந்த கோலாச்சாரி ஐயோ அப்பா கோலாச்சாரி ஓடி வந்தான். என் பெரிய தந்தை ரகவரி கம்பத்தில் கட்டி ஒரு காவல் கொண்டு போயிட்டான். நீ காவலுக்கு வந்து ஏன்டா பாதுகான்னு கேக்குறேன். அதனால முன்ன போற ரகத்தை முன்னாடி இருக்கிற மாதிரி அட வாழ்பட பணம் எடுத்தான் நபி மனு முன்னால போன ரகத்தை பின்னால வர வைக்க ஒண்ணு எனக்கு தெரியும். ஆமா இல்ல என் மாநாட்டன் அர்ஜுனுக்கு தெரியும். ஆமா இவன் எப்படியா கத்துக்கிட்டு இருக்கிறானா? அப்ப தொட்டு பிள்ளைக்கு சேர்மா சேராதா? ஆமா அப்பன் சொல்லு. அப்படி தெரிஞ்சா பிள்ளைக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப சொல்லி கொடுத்துருப்பான் அவனுக்கு. என்ன பையா உனக்கு தெரிஞ்சு நீ பண்றது உன் புள்ள பண்றான்ல பண்றானா இல்லையா? பாப்பாரம் மக்காலா ஓலி கண்டுபிடிச்சிருக்கிறான்டா. கண்டுபிடிச்சுக்கிறான் இவன். இன்னைக்கு கண்டுபிடிச்சா வந்தா அச்சா மறைகுள்ள தோனாச்சாரி மறைகுள்ள தோனாச்சாரி மறைகுள்ள தோனாச்சாரி எனக்கு யாது கனிரியவன் தருமக்கண்ணே அந்த மதில் புனைப்பேன் என்று அட உரை செய்தா இருக்கும் முந்தி முடியாதில்லை உரை எது அருகு முன்னே உப்புரவாடி போல அந்த எட்டி தோணியில் தான் தைரியத்தில் எட்டி தோணியில் தான் சொல்றான். தாயார் சுபத்திரை மறந்தது தெரியாதா? தந்தைமார்கள் வந்தது புரியாதா? எங்க அம்மா ஓடி போய் கல்யாணம் பண்ணு சொல்றான். ரைட்டா? ஓடு நாளைக்கு போட்டவன் நான் ஓடு வேலைக்கு போனா ஆமாண்டா. அப்படியே இருக்கட்டும்டா. ஆனா நீ யார் தெரியுமா? நான் யாரா? நீ எப்ப விட்டாலும் தெரியுமா? குரு குரு மாதிரி பேசுறான். குரு இந்த 105 பிள்ளைக்கா குரு யாரு? நானா? 105 பிள்ளை சிறந்த மாணாக்கன் யாரு? கேட்டா நானே தான்டா. உன் அப்பா தான் சேர்ந்த மாணாக்கன். எங்க அப்பா தானே? ஆமா. எங்க அப்பா அர்ஜுனன் தானே? ஆமா. எங்க அப்பா உனக்காக என்ன நான் செய்யறேன்? என்ன புடுங்கனா? அந்த நன்றி வச்சு பச்சா. என்ன புடுங்கனா? நன்றி வச்சு பச்சா. என்னடா வாப்பா? பேச்சு பேச்சுல அடிப்பேன். அதான் நேத்து இந்த பாட்டு வாங்கி கொடுக்குறேன்னா வாங்கி கொடுக்கலாமா? எங்க அப்பா என்ன தெரியுமா செய்யறாரு? என்ன? உன்னை சொல்லி குத்தலடா. நன்றி கேட்ட பையா, நன்றி கேட்ட பையா. நன்றி நான் என்ன தெரியுமா? உன்ன சொல்லி குத்தல. நீ இருக்கிறப்ப அந்த இடத்த சொல்லணும். அது எப்ப விட்டாலும் அத கொடியப்பாதி துரியன்
என்ன காரணம்? அங்க யாரோ ஒரு பொடி பையன் காவல் இருக்கிறான். அவன்கிட்ட பாக்கு வாங்கி வாங்கலாம். இதே வேலையா விடியதுலையோ என்னடா தெரியுமா? அபிமன்யு சுபத்ரா அந்த ஓடிகாலிக்கிறான் பாரு. ஓடிகாலிக்கு போட்டு அபிமன்யு அவளை எனக்கு தான் பரியம் போட்டது. வச்சு கேட்கல. குருன்னு பாக்குறேன் இல்ல வாடி ஒரே ஆச்சுக்குவான். என்ன இருக்கு ஓடிகாலி அவன் வாங்குறான். அதனால அவனை தீர்த்து கட்டின முதலாச்சு. எப்படி எப்படி தெரியுமா? ஏற்கனவே அவனுக்கும் அவனுக்கும் கண்ணன் மகள் சுந்தரிய பரியம் போட்டமா? ஆமா ஆமா அந்த பகை இருக்குதா? இப்ப அவனை தீர்த்து கட்டணும். உன் மகன் லட்சண பாண்ட கூப்பிடு. மகடா லட்சண பாலா பிறந்தவன அம்மாட்ட பால் குடிச்சிருந்தேன். அம்மாட்ட போய் பால் குடிக்க கேட்டு போறாரு. ஆனா அப்பா என் அடுத்த காரணம் கண்ணன் மக சுந்தரிய பையன் பாட்டமா? ஆமா அந்த பையன் வந்தா இல்லையா அபிமன்ய? அந்த பையன் இன்னைக்கு இங்க வந்திருக்கலாம். வந்துக்கிறாளா? புரியுதா? இதை பிடிச்சி நான் என்ன பண்ண போய் ஒரே வெட்டு வேறுவியா அபிமன்யா வெட்டிட்டா ரெண்டு பொட்டாட்டி. ஆமா ரெண்டு பொட்டாட்டி. கண்ணன் மகள் சுந்தரி விளையாட மகள் ருத்திரி. அந்த ருத்திரி முழுவாத இருக்கிறா 6 மாசம். ஆமா அப்ப எனக்கு வேலை இல்ல. ஓடு ஓடு ஒரே எது பார்க்க கூடாது. இப்போ புறப்படு. அடியா கோவியாரி கைது மேல கைது மேல போவாங்க. ராஜா விட்டு புள்ள ராஜா விட்டு புள்ள கைது மேல போட. ராஜா விட்டு புள்ள இருந்தாலும் குதிரையில போனா வேகமா போய் கீழே ஊதி செத்துருவா. கைதுனா போயிமே போவோம். போடா போடா காசு வாங்கணும்டா. எதுக்கு வந்த? நான் சண்டைக்கு வந்தேன்டா. சண்டைக்கு வந்த வெளியே வாங்கிக்கலாம். நம்ம 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கோம். நம்ம 2 பேரும் அதிவேகமா சண்டை போடுவோம். நம்ம 2 பேரும் அதிவேகமா சண்டை போடுவோம். அதிவேகமா? ஆமா. ஒரே முறை சண்டை தான் நான் சொல்லுவேன். ஆமா அம்பளி அப்படி சொன்னா சண்டை நிறுத்தணும். டூட்டி அப்படி சொன்னா சண்டை ஆரம்பிச்சு. இப்ப யார் அம்பளி அம்பளி புது டூட்டிஸா? ஆமா என் அம்பளிஸ்ல பாடு. 2 டூட்டிஸா? அது என்ன பாடு? அது பாடு பாடு திருப்பி வச்சு கட்டனால இவனுக்கு மூளை 1000 மாட்டிக்கலாம். முன் வைத்த கால பின் வைக்க
கூடாது. இதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. என்ன தந்திரம்? விடிய தெரியுமா என் குடும்பத்துக்கு தந்திரமே வச்சு தண்டனை இருக்கு. என்ன தந்திரம்? தெரியுமா? ஏற்கனவே பரமனை கோரி தப்பு செய்து கொண்டமால வாங்கி வச்சுக்கிறானே உன் மச்சான் ஜெயித்தவன். ஆமா அவனை கூட்டு கொண்டமால போட்டு சாவடிக்கலாம். பையனா மச்சான் கைந்தவா பங்கமாலை எடுத்துட்டு வந்தியா? புறப்படு. அந்த பையனுக்கு அபிமன்யனுக்கு இந்த பங்கமாலையை போட்டு இன்னைக்கு அவனை சரி கட்டணும். புறப்படு புறப்படு. அடிபட்டு ஒண்ணு சண்டை கூப்பிடறாங்க தெரியுமா? நின்று பேச முடியாது. ஒருத்தவன் நின்று சண்டை போட முடியாது. அவன் கூட 10 பேர் இருந்தா வாங்கி குடுத்துட்டாடி வாங்கி குடுத்துட்டாடி சண்டை வந்து இப்படியே போட்டா இப்படியே வந்துருக்கும். கூட தருவ வைக்கிறேன். சுத்தி தருவ வச்சுட்டார்கள். யாரு பெரியப்பா? பெரிய தந்தையை சகுனி சத்திரதன் கர்ணன் தோணாச்சாரி என்னை வளைத்துக் கொண்டார்கள். பெரியப்பா பெரியப்பா எனக்கு 2 பொண்டாட்டி. கண்ணல் மகள் சுந்தரி ஒன்று, குத்தர் 2 பொண்டாட்டில எதனா ஒரு பொண்டாட்டிகள் நான் உனக்கு தரேன். ஆனா என் சண்டையில மட்டும் உங்களை பங்கு கொள்ள விட மாட்டேன். மல்யுத்தம் தெரியுமா? மல்யுத்தம் தெரியும். அந்த மல்யுத்தத்தை மல்யுத்தம் சொல்லி என்னை ஏமாத்தி என்னுடைய ஆயுதத்தையும் எடுத்து விட்டீர்களே. சரி, அது போல போட்டா. ஐயா, நீங்கள் யார் ஐயா? நானா கர்ண மகாராஜா. கர்ணனா? ஆமா. அடடா, வாரி கொடுக்கும் வல்லலாச்சு. ஐயா, நான் ஒரு சத்திரியன். சொல்வாக்க தவறக்கூடாது, முன்னேற்ற கால பின் வைக்க கூடாது. இந்த குருச்சட்ட பூமியில் நான் நிராகாபாணியா இருக்கிறேன். உங்க கையில ஒரு ஒடிந்தா இருந்தா எடுத்து
உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படி என்று எங்க அப்பா வரைத்தார். எங்க அப்பாவையே இந்த சங்கத்தை சொல்லிக்கிறேன். இதோ 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 சஞ்சை தரக்குரோடு சண்டைக்கு வந்தோம் அல்லவா? சஞ்சை தரக்கரை வெற்றி பெற்று விட்டோம். அதனால் வெற்றி சங்குநாதத்தை துடித்தேன். இல்லை பாடி கூட புறப்படலாம். இதாக வேலை முடிட்டு போகலாம். தம்பு ஊதிட்டான். எந்த இடத்துல அப்ப வந்து நீர் களமாவிட்டாரு. ஆனா கால் இருக்குல்ல, அந்த கர்மத்து போனாலும் கல்லது இருக்கு. சகுனி சும்மா இருக்க மாட்டேன். அத கால வாங்க வாழ நோக்கி கையும் போச்சு காலும் போச்சு. அத கூட வெறும் முண்டம் தான் இருக்குது. இந்த முண்டத்தை நம்ம கேட்கலாம். அதேதான். யாரா முண்டம் சொல்ற தண்டம் சொல்லு. நீ சாவ போற. இப்பயும் சொல்லிடுறேன். நீ சாவ போற. 1000 ரூபாய் போனா போகுது. கடைசியா கேக்குறேன் பாரு. ஏய் இப்ப இங்க இருக்குது பூகாசி இருக்குது, வேப்பூரு, வெள்ளாச்சாலம், வேப்பூர் வேணுமா? நீ சாவ போற. கடைசியா கடைசியா 800 2000 ரூபாய் தரேன். மொத்தமா 5000 ரூபாய் குடுத்து உன் உயிரை விட்டுறேன். என்ன தெரியுமா செய்ய போகிறேன்? அது அங்க அம்மி எருமிளகாய் அரைப்பது போலவே. அம்மி எருமிளகாய் அரைப்பது போலவே. அபிமான செத்து பேனா அபிமன்யன் இறந்து விட்ட செய்தியை தெரிந்தால் அர்ஜுனன் இறந்து விடுவான் என்று அப்ப தேவேந்திர கிட்ட சொல்லி பகவான் பிராமண வடிவிலே வர சொன்னார். அப்ப பிராமண வடிவத்திலே வந்து தேவேந்திர ஒரு குழந்தை செத்து போச்சு, அவன் பிள்ளை செத்து போச்சுன்னு அழுவுறான். அப்ப அர்ஜுனன் பார்த்துட்டு மறிக்கிறான். அப்ப சொல்றான், எனக்கு ஒரு பிள்ளை இருந்தது, அது செத்து போச்சு, அதான் நான் சாவ போறேன்னு சொல்றான். இல்ல நான் சத்திரியன், நீ சாவ நான் இருக்கு பார்க்க மாட்டேன்னு தடுத்து நிறுத்துறான். அப்ப சொல்றான் தேவேந்திரன் பிராமண வடிவத்தில் வந்தவன், அப்ப உனக்கு ஒரு பிள்ளை இருந்து இறந்து போச்சுன்னு சொன்னா நீ சாவ மாத்த சத்தியம் கொடுறான். அப்படி சத்தியத்தை வாங்க சொன்னேன். சத்தியத்தை வாங்கிக்கலாம். அப்படி பாடி கூடார வந்து பார்த்தா அபிமன்யன் இறந்துட்டான். அபிமன்யன் இறந்த செய்தியை கேட்டு அர்ஜுனன் இறக்க போனான். அப்ப பிராமண வடிவத்தில் இருந்த தேவேந்திரன் வந்து தடுத்தான். அப்படி தடுத்த போது அர்ஜுனன் சபதம் செய்தான், என்று என் மகனை மடித்தவனை நாளைய 14ஆம் நாள் சண்டையில் என் மகனை மடித்தவனை மடிக்காது விட்டால் நான் அக்கிரி பிரவேசம் செய்வேன் அப்படின்னு சபதம் செய்தான். 13ஆம் நாள் சண்டை. அபிமன்யன் கொன்ற மாலை சூழ்ச்சி நாடகத்தோடு முடிச்சிட்டு நாடகம் முடிஞ்சு வச்சு கைத்தட்டு 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 இன்னைக்கு நாடகம் தான். ஆனா இங்க இல்ல, கண்ணாடி நைட்டு நாடகம் தான். எல்லோரும் வந்துருங்க. நாடகம் முடிஞ்சு வச்சு போய் வாப்போ போய் வாப்போ.